நம்ம சேனல்ல முதல் முறையா கம்ப்யூட்டர் கட்ட போறோம். எஸ், பிசி தான் வந்து பில்ட் பண்ண போறோம். புதுசா கடையை ஓபன் பண்ணிட வேண்டியதான். இது வரைக்கும் நம்ம வாங்கின பிசி எல்லாமே வந்து A2D சேனல்ல தான் வாங்கியிருப்போம். அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் வேலை செய்யுது. சப்போர்ட்டும் ஓரளவுக்கு நல்லாவே கொடுக்குறாங்க. தேங்க்ஸ். அப்புறம் ஏன்பா புதுசா நீ கட்ட போற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வேற ஒன்றும் கிடையாது, கொழுப்பு தான். என் கையால எனக்கே ஒரு பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. அதுக்கான நேரம் வந்து இப்பதான் அமைஞ்சிருக்கு. அண்ட் நம்ம வெளியில ஒரு கம்பெனிலேயோ கடைகள்லையோ அப்படியே CPU வாங்குறதுக்கும் இந்த மாதிரி நம்மளே ஸ்பேர்ஸ் வாங்கி பில்ட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது. அந்த அட்வான்டேஜஸ் என்னென்ன, நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் என்னென்ன, அண்ட் இதுக்கான காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, அண்ட் நிஜமாவே இந்த மாதிரி பில்ட் பண்ணுறது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத தான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். சிறப்பான தரமான சம்பவம் நீ பார்த்துக்கடா. ஸோ அந்த கம்ப்யூட்டர் கட்டுறதுக்கு முதல்ல நம்ம வந்து அஸ்திவாரம் போட போகிறோம். ஸோ அதுக்காக செங்கல் சிமெண்ட் எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மதர் போர்டை அசம்பிள் பண்ணிடலாம். மதர் போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா B550M ப்ரோ VDH வைஃபை அப்படின்னு சொல்லக்கூடிய மதர் போர்டு வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து மதர் போர்டு. இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சில பல ஸ்பேர்ஸும் வந்து கூடவே வருது. வெளிமருந்து சீட்டுகள், அப்புறமா ஸ்க்ரூஸ். இப்போ அந்த மதர் போர்டை வந்து நம்ம அந்த மாதிரி வெறும் கையில் ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிக் சார்ஜஸ் வந்து இதில் டிஸ்சார்ஜ் ஆகி அந்த ப்ராசரு இல்லை ரேம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ப்ராசர் இல்லை, மற்ற குட்டி குட்டி ப்ராசர் சொல்கிறேன். ஸோ நம்ம எடுக்கிறது வந்து எப்போதுமே கார்னர்ஸை பிடிச்சி மட்டும்தான் எடுக்கணும். அண்ட் நம்ம கையில் ப்ராப்பராக பிடிக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி கார்னர்ஸை பிடிச்சி மட்டும்தான் நம்ம தூக்கணும். அடுத்தபடியாக ப்ராசர் வந்து AMD Ryzen 5 5500 அந்த சீரீஸை வந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ப்ராசர் எங்கள் சைடில் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது ப்ராசரு. இது வந்து கூலிங் ஃபேனு, மேலே மவுண்ட் பண்ணக்கூடியது. முதல்ல இந்த கூலர் மாட்டுறதுக்கான இந்த சாக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ராசரை கையில் எடுத்துக்கலாம். ஸோ அதில் வச்சோன்னா கரெக்டாக அழகாக போய் அதுவே உட்காந்துக்குச்சு. ஸோ இப்போ இதை வந்து அப்படியே லாக் பண்ணி விட்றலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலே கூலரை வந்து மாட்ட போகிறோம். ஆனால் இந்த கூலரை மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிமெண்ட்டை வந்து போடணும். ஸோ இதுதான் வந்து ப்ராசரோட ஹீட் சிங்க் பேஸ்ட்டு. இவனை அந்த கொத்தனார் கூட அனுப்ப வேண்டியதானே. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ஏர் கேப்ஸை க்ளோஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராஸோட ஹீட்டை வந்து ப்ராப்பராக அந்த ஹீட் சிங்க்குக்கு டெசிபேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ரெண்டு வேலையும் வந்து இதை செய்யும். பிசி பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டுட்டோரியலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிசியை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆர்வ கோளாறு, அந்த திமிருத்தனம் இருக்கும் இல்லையா, இது என்ன பெரிய விஷயமா, நம்ம தான் எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த திமிருத்தனத்தில் இந்த தெர்மல் பேஸ்ட்டை வந்து அதிகமாக போட்டுட்டு அந்த ஹீட் சிங்கை வச்ச உடனே அந்த தெர்மல் பேஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்பில் ஆயிருச்சு. சரி, ஸ்பில் ஆனது அப்படியே ஆன் பண்ணியிருந்தா கூட ஒர்க் ஆகிருக்கும். ஏன்னா அந்த தெர்மல் பேஸ்ட் வந்து கண்டக்டிவ் கிடையாது, நான் கண்டக்டிவ் தான். இப்போ இதை கழட்டி காட்டுறேன் பாருங்கள் என்ன மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து இந்த இடம்லாம் டார்க் அடிச்சிருக்கிறத பார்க்க முடியும். அண்ட் இந்த இடம், இதை சுற்றி எட்ஜஸில் எல்லாமே வந்து அந்த தெர்மல் பேஸ்ட்டு போய் உட்காந்துக்குச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த சாக்கெட்லையும் வந்து சுற்றி எட்ஜஸ் ஃபுல்லாகவே வந்து தெர்மல் பேஸ்ட் வந்து போய் உட்காந்துக்குச்சு. அதை என்ன பண்ணோம் அப்படின்னா, ஐபிஏ வச்சு ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாத்தையும் தேய்ச்சி இதையும் அதையும் கழுவி, ஆக்சுவலாக இதில் விரலே படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் வந்து ஐபிஏவை போட்டு ப்ரஷ்ஷை போட்டு க்ளீன் பண்ணி இந்த ஹேர் ட்ரையரை வச்சு ஃபுல்லாக ட்ரை பண்ணி ஒரு பிசியில் என்னென்ன விஷயங்கள் பண்ண கூடாதோ அது எல்லாத்தையும் நாங்கள் அந்த ப்ராசரை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னன்னா, இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் இது வந்து சாலிடாக ஒர்க் ஆகிருக்கு. இது நிக்குது. இதை ப்ராப்பராக OS எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்துட்டோம். மறுபடியும் எதுக்கு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இதை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ப்ரஷ்ஷில் க்ளீன் பண்ணதில் இங்கே ஏதோ ஒன்று தூசி மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கு. அந்த தூசியை அப்படியே எடுத்து விட்ருவோம். ஸோ அந்த ப்ராசரில் கோல்டு பிளேட்டடில் சைடில் ஆரோ மார்க் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இந்த ஆரோவும் அதே மாதிரி இந்த சாக்கெட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆரோ போட்டிருக்கோம். இன்னும் அந்த தெர்மல் பேஸ்ட்டு ஃபுல்லாக போகலை எல்லா பக்கமும் பிசுபிசுன்னு இருக்குது. ஸோ இந்த ஆரோவை கொண்டு வந்து இந்த ஆரோவோட மேட்ச் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆரோ இருக்கா, இங்கேயும் ஆரோ இருக்கா. ஸோ இதை மேட்ச் பண்ணி இதை போட்டுட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. ப்ராசர் பர்ஃபெக்டாக ப்ளேஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த லாக்கை வந்து அப்படியே இதில் போட்டு விட்றலாம். லாக் எடுக்கிறதும் சிம்பிள் தான். இப்படி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி மேலே தூக்குனீங்க அப்படின்னா லாக் ஓப்பன் ஆயிரும். ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரி இழுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் விலகிரும். அப்படின்னா அந்த லாக்ல இருந்து ரிலீஸ் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ லாக்கை போட்டாச்சு. ஸோ அந்த பேஸ்ட் வந்து சரி அதுதான் 30 ml நிறைய கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஓவராக போட்டுட்டேன். அப்படி போடக்கூடாது, ஒரே ஒரு ட்ராப் அளவு மட்டும் போட்டால் போதும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த கூலிங் ஃபேனை மாட்டணும். இதை மாட்டுறது வந்து அந்த கேபிள் வந்து இந்த CPU ஃபேனுன்னு சொல்லி ஒரு போர்ட் வந்துருக்கும். இந்த இடத்துல போட்டிருக்கா,
ஸோ அந்த ஃபேனோட கேபிளை இந்த மாதிரி இந்த போர்ட்டில் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம ஓரளவு கரெக்டாக தான் மாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ வந்து இதை டைட் பண்ணிடலாம். இதில் சைடில் 2 மவுண்ட் வந்து ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது வந்து கிளிப் மவுண்ட்டு, அந்த கூலர் கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த கிளிப்பை எடுத்துகிட்டு டேரெக்டாக நம்ம இதில் ஸ்க்ரூ பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ வந்து நம்ம ரேமை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8GB நம்ம 2 ரேம் வந்து வாங்கியிருக்கோம். XPG அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண்டு. மதர் போர்டில் ரேம் ஸ்லாட்ஸ் வந்து 4 ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கனெக்டர்ஸை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரேம் ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் 2வது ஸ்லாட்லையும் 4வது ஸ்லாட்லையும் வந்து போடுறது ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து 2 சேனல்ஸ் அது மூலமாக கனெக்ட் ஆகும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஸோ இதில் 2வது ஸ்லாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இதோ DIMMA 1 2 அண்ட் 1 2ன்னு சொல்லி போட்டிருக்கா. ஸோ இதில் இந்த பக்கம் இருக்கிறது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, அண்ட் இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. இந்த 2 சேனலோட ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம 2வது ஸ்லாட்டில் வந்து இப்போ போட போகிறோம். ஸோ இதில் இந்த சென்டர் மார்க்கிங் இருக்கா, இதுக்கு தகுந்தாப்பில் நேராக வச்சு நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். ஸோ 2 பக்கமும் இப்போ ரேம் வந்து லாக் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொரு ரேமையும் வந்து நம்ம இந்த 2வது ஸ்லாட்டில் போட்டுடலாம். இப்போ இது லாக் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அடுத்தபடியாக SSD. ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டோரேஜுக்காக பயன்படுத்துவோம். லோக்கல் டிஸ்காவும் சரி, இல்லை அடிஷ்னலாக இதில் எந்த ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா கூட நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ இது SSD அப்படின்றதுனால பழைய ஹார்ட் டிஸ்க்கை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். இந்த SSDயை மாற்றப்போ போர்ட் வந்து இங்கே தான் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணணும். இந்த SSDக்கான ஹீட் சிங்க் வந்து மதர் போர்டோடையே வருது இந்த மாடலில். ஒரு சில மாடலில் மதர் போர்டோட வராது அப்படின்றப்போ நம்ம வெளியில் வாங்கி போடுற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த ஹீட் சிங்கை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் உள்ள லேபிளை நாங்கள் ஆல்ரெடி பிச்சு விட்டுட்டோம். ஸோ இந்த ஸ்டிக்கர் தான் வந்து அந்த ஹீட்டை வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அடுத்தபடியாக நம்ம SSD வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரூவில் கனெக்ட் ஆகும். ஸோ இதில் மாட்டிட்டு நம்ம இப்படி ஸ்க்ரூ பண்ணும்போது இந்த இடத்துல இந்த ஸ்க்ரூவில் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அதனால் இங்கே நடுவில் இருக்க ஸ்க்ரூவை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அப்படி ரிமூவ் பண்ணலை அப்படின்னா இது அந்த இடத்துல ஒரு சின்ன டென்ட் ஒன்று தெரியுது அவங்களுக்கு. இது மாதிரி டென்ட் வந்து விடும். எல்லா பிரச்சனையும் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அந்த SSD வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. SSDயை இன்சர்ட் பண்ணுறது சிம்பிள் தான். இந்த கட்டுக்கு நேராக நம்ம அந்த கட்டை மேட்ச் பண்ணிட்டோம்னா போதும். அப்படியே உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி அழுத்தி ஸ்க்ரூ போடணும். அந்த ஸ்க்ரூ போடுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஹீட் சிங்கை அது மேலே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ வந்து இந்த இடத்துல போட்டுப்போம். ஸோ இதை போடும்போதே ஓரளவுக்கு அது ஸ்ட்ரைட்டன் ஆயிடுச்சு. டைட் பண்ணிட வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்பராக அது உட்காந்துருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக டைட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. அடுத்தபடியாக கிராஃபிக்ஸ் கார்டு. இந்த கிராஃபிக்ஸ் கார்டு போட்டால் மட்டும்தான் இந்த மாடல் ப்ராசஸரில் டிஸ்பிளே வரும். அதுவே வந்து எங்களுக்கு தெரியாது. சும்மா நாங்கள் ப்ராசஸரை மட்டும் மாட்டிட்டு அதான் HDMI போட்டிருக்கு அதில் மட்டும் டிஸ்பிளே வந்துடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். வரலை. ஜெமினி மாமாட்ட கேட்டதுக்கப்புறம் அவர் வந்து இந்த கிராஃபிக்ஸ் கார்டு போட்டால் தான்டா வரும் அந்த ப்ராசஸரில் அப்படின்னு சொல்லி காரி துப்பி அசிங்கப்படுத்தி அனுப்பிவிட்டாரு. அதுக்கப்புறமா தான் அந்த கிராஃபிக்ஸ் கார்டு போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து வந்துச்சு. இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன லாக்கு மாதிரி இருக்கும். இந்த லாக்கை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறமா இதை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அந்த ஒரு சின்ன ஒரு கேப்பு கிடக்கு இல்லையா, அந்த கேப்போட கனெக்டரை மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதுவாக உள்ளே போயிடும். அவ்வளோதான். இப்போ சின்னதாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளுக்க போயிடும். இந்த இடத்துலையும் அந்த லாக்கை ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அது வந்து லாக் ஆயிரும். ஸோ இதில் வரக்கூடிய இந்த HDMI போர்ட்டில் தான் வந்து நம்ம டிஸ்பிளேயை கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு மானிட்டர் வந்து வரும். ஸோ ஃபைனலாக வந்து SMPS இதுதான் வந்து டிஃபிகல்ட்டான ஒரு பார்ட்டாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதில் இவ்வளோ கொச்சன்னு நிறைய ஒயர் கிடக்கு இல்லையா. இது என்னதான் பார்க்குறதுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் கூட ஒரு ஸ்லாட்டில் போகக்கூடியது வந்து இன்னொரு ஸ்லாட்டில் போகாது. ஸோ அதனால் ரொம்ப நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ண போகிறது வந்து இந்த 24 பின் இருக்கக்கூடிய இந்த ஸ்லாட்டு. இதுதான் வந்து இந்த மதர் போர்டுக்கு ஒரு பவர் சப்ளை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் இதை நீங்கள் திருப்பி மாட்டினா கூட அது உள்ளே வந்து போகாது. ஸோ அதனால் ப்ராப்பராக அந்த பொசிஷனில் வச்சுட்டு மாட்டினீங்க அப்படின்னா தான் கனெக்டருக்குள்ளேயே போகும். ஸோ இதை இப்படி மாட்டிட்டு அந்த லாக் வந்து டைட்டாக லாக் ஆகணும். லாக் ஆயிடுச்சு அப்படின்றப்ப தான் அந்த கனெக்டர் உள்ளே உட்காந்துருக்குன்னு அர்த்தம். அடுத்தபடியாக இங்கே CPU பவர். ஸோ அதுக்கான சாக்கெட் வந்து இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இப்படி மாட்டிட்டோம் அப்படின்னா லாக் ஆயிரும். அவ்வளோதான். அடுத்தபடியாக கிராஃபிக்ஸ் கார்டுக்கான சப்ளை. இது 2 வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அந்த 2மே வந்து சேம் சப்ளை தான். அந்த 2த்தில் எது வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். இதுவும் கனெக்ட் ஆகும். ஸோ இதை வந்து மாட்டி டைட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஸோ அந்த 3 இந்த மாதிரி லூப் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, இது வந்து ஃபேனுக்கான கனெக்டர். நம்ம ஃபேனு அந்த கேபினில் பார்த்தீங்கன்னா அப்படின்னாலே இந்த மாதிரியான ஒரு போர்ட் இருக்கும். அதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரக்கூடியது இது சாட்டாக்கான கனெக்டர். ஹார்ட் டிஸ்க் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தில் அதுக்கு பவர் சப்ளை அந்த மாதிரி கொடுக்கறதுக்காக இதில் 4 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இன்னொரு PCIe கனெக்டர். இந்த கிராஃபிக்ஸ் கார்டு மாதிரி இன்னொன்று ஏதாவது மாற்றோம் அப்படின்ற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணாத பட்சத்தில் இதெல்லாம் வந்து சும்மா டம்மி தான். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணாத எல்லாத்தையும் மொத்தமாக டைப் பண்ணி சுருட்டி அந்த மதர் போர்டு கேபின்குள்ளே எங்கேயாவது சொருவி விட்டுறலாம்.
ஸோ இப்போ வந்து இந்த கேபினெட்டில் வரக்கூடிய ஒயர்கள், ஸோ இதில் வரக்கூடிய ஒயர்லேயே வந்து இது எதுக்கான ஒயர் அப்படின்ற டிஸ்கிரிப்ஷன் வந்து இதிலே போட்டிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம மதர் போர்டோட மேட்ச் பண்ணிட்டு நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இதில் பவருக்காக வரக்கூடிய இந்த கனெக்டர், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பவர் ரீசெட்டு, ஹார்ட் டிஸ்க்கான எல்இடி இது எல்லாத்தையும் போய் கனெக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கான பவர் சப்ளை வந்து இதில் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மதர் போர்டோட மேனுவலில் JFP1 அப்படின்னு சொல்லி போட்டு அந்த கனெக்டர் வந்து இந்த கேபினெட்கான அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக போட்டிருப்பாங்க. அதுலேயே வந்து பின் டீட்டெயில்ஸும் போட்டிருப்பாங்க. ஸோ பவர் எல்இடி பார்த்தீங்க அப்படின்னா 2லையும் 4லையும் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஹார்ட் டிஸ்க்கான எல்இடி ப்ளஸ் மைனஸ் வந்து 1லையும் 3லையும் கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த ஒயர்லையும் வந்து இதை டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ STD ப்ளஸ் மைனஸ் இங்கே, அந்த பவர் ப்ளஸ் மைனஸ் வந்து இப்படி ஓகே கனெக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் பவர் சுவிட்ச், அது வந்து இந்த பக்கம் இருக்கிற 2 பாயிண்ட்லேயும் வரும், பின்னாடி இருக்கிறதுல. அடுத்தபடியாக ரீசெட் சுவிட்ச், ரீசெட் SWன்னு சொல்லி போட்டிருக்கோம், அது வந்து இந்த பக்கம். அவ்வளோதான். இப்போ இந்த 2 கேபிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HD ஆடியோ USB அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த கேபினெட்டில் இருக்கக்கூடிய USB போர்ட்டையும் அந்த ஆடியோ ஜாக்கையும் வந்து இது மூலமாக தான் நம்ம மதர் போர்டில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஆடியோ கேபிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மதர் போர்ட்லேயே J ஆடியோ அப்படின்ற ஒரு போர்ட் வந்து இருக்கும். இதை நம்ம மாட்டும் போது மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இதில் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு ஹோல் வந்து அடைச்சிருக்கும். அதுக்கு ரீசன் நம்ம மாட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஸோ கரெக்டாக மாட்டினா மட்டும்தான் அந்த பின்ஸ்குள்ளே கரெக்டாக போகும். அடுத்தபடியாக இந்த USB பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து USB அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட் வந்து இருக்கும். அண்ட் இதுலேயும் வந்து அந்த ஒரு ஹோல் வந்து அடைச்சி வச்சிருப்பாங்க. ஸோ கரெக்டாக நம்ம அதில் மட்டும்தான் போட முடியும். அடுத்தபடியாக USB 3.0, ஸோ அதிலே வந்து நார்மல் USBயும் இருக்குது, இந்த மாதிரி 3.0 கனெக்டர்ஸும் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து USB 2 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக ஃபேன் கனெக்டர். ஃபேன் கனெக்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பெருசாக இருக்குது, இன்னொன்று வந்து சின்னதாக இருக்குது. அந்த பெருசாக இருக்கிறது வந்து SMPSல வந்து ஒரு கனெக்டர் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா SMPSல இதில் மாற்ற மாதிரியான ஒரு கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பெருசாக இருக்கிறதுல நம்ம சிம்பிளாக இந்த SMPS கனெக்ட் பண்ணிடலாம். ஃபேன் வந்து சுத்த ஆரம்பிச்சிடும். அப்போ எதுக்குப்பா சின்ன கனெக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பெருசாக இருக்கிற கனெக்டரில் போட்டிங்க அப்படின்னா ஃபேன் வந்து எப்போதுமே ஃபுல் ஸ்பீடில் தான் ஓடும். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் பவர் சப்ளை மட்டும்தான். அதே இந்த சின்ன கனெக்டரில் நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா இந்த சின்ன கனெக்டர் வந்து நேராக மதர் போர்டில் வந்து கனெக்ட் ஆகும். இங்கே போட்டிருக்க சிஸ்டம் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 கனெக்டர் வந்து இருக்கும். அப்புறம் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதில் கனெக்ட் பண்ணும்போது PWM பல்ஸ் வந்து இதுக்கு கொடுப்பாங்க. அப்படி ஃபேனுக்கு PWM பல்ஸ் வர்றதுனால அதோட ஸ்பீடை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். சிஸ்டம் எந்த மாதிரி இருக்குது அதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடை கூட்டி குறைச்சிக்கும். 4 ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 வந்து ஃபிக்ஸ்டு ஸ்பீடில் ரன் பண்ணுற மாதிரியும் மீதி 3 வந்து வேரியபிள் ஸ்பீடில் ரன் பண்ணுற மாதிரியும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே இது வந்து இங்கே எட்டாது, அதனால் இதை வந்து SMPSலேயே கனெக்ட் பண்ணிடுவோம் ஒரு மிச்சம் 2. ஸோ இப்போ வந்து எல்லா கனெக்ஷனும் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வெளியிலேயே வந்து ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். கார்னரில் கரெக்டாக வச்சிடலாம். HDMI கனெக்ட் பண்ணிக்கலாம். கிராஃபிக்ஸ் கார்டில் HDMI வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ SMPSோட பவர் சப்ளை கனெக்ட் பண்ணி ப்ளக் இங்கே மாட்டியாச்சு. ஆன் பண்ணலாமா? ஓகே ரெடி, ஆன் பண்ணிட்டோம். நோ ரியாக்ஷன், ஏன்னா பட்டனை ப்ரெஸ் பண்ணல. ஸோ இப்போ பட்டனை ப்ரெஸ் பண்ணால் எஸ் ஆன் ஆகிருச்சு. டிஸ்பிளே வரணும், அதுதான் வந்து மெயின். ஸோ இதில் ஆல்ரெடி OS எல்லாமே போட்டாச்சு. நாங்கள் எல்லாமே வந்து ரன் பண்ணி பார்த்துட்டோம் ஃபுல்லாகவே. ஸோ திரும்ப கனெக்ட் பண்ணி திரும்ப ஆன் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். திரும்ப பூட்டாக வந்துடுச்சு. வந்துருச்சு. மறுபடியும் திரும்ப ரீகனெக்ட் பண்ணி ஒரு வழியாக வந்துருச்சு. ஃபஸ்ட் டைமாக அந்த மாதிரி விண்டோஸ் வந்து வராது, பயாஸ் தான் வந்து வரும். ஸோ அந்த பயாஸில் எப்படி OS போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம OS இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக ஒரு பென் ட்ரைவ் 8 GBயோ 16 GBயோ நீங்கள் எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணிட்டு ஃபார்மேட் பண்ணிடுங்க. அந்த பென் ட்ரைவை இப்போ வேறு ஒரு PCயில் கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் போய்ட்டு மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த மைக்ரோசாஃப்டோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் Windows 10 11 அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன் காட்டும். நம்ம வந்து இப்போ Windows 11 வந்து செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் 2வது இருக்கக்கூடிய Windows 11 இன்ஸ்டலேஷன் மீடியா அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ டவுன்லோட் ஆனதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். லாங்குவேஜ் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு இதில் டிரைவை செலக்ட் பண்ண சொல்லும். USB ஃபிளாஷ் டிரைவ் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டிரைவையும் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வந்து Windows 11 டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதோட ஃபைல் சைஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக 7 GB கிட்ட வரும். ஸோ அது மொத்தமாக உங்களோட பென் டிரைவில் டவுன்லோட் ஆகிரும். நீங்கள் PC ஆன் பண்ண உடனே உங்களுக்கு OS எதுவும் இல்லை அப்படின்றதுனால சிக்னல் கிடைக்காம டிஸ்பிளே வந்து தெரியாது. நீங்கள் PCயோட பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு PC வந்து பூட் ஆக ஆரம்பிக்குமா, அந்த சமயத்தில் டெலிட் பட்டனை நீங்கள் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க
இருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு பயாஸ் செட்டிங் அப்படின்ற ஒன்று வந்து ஓப்பன் ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் சேஞ்சும் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நம்ம டேரெக்டாக பூட் செட்டிங்ஸ்குள்ளே போக போகிறோம். இது இந்த மாதிரி நீங்கள் நேவிகேட் பண்ணியும் போகலாம், இல்லைனா சிம்பிளாக சர்ச்சில் போயிட்டு பூட்டுன்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதில் காட்டும். நம்ம யூஎஸ்பி டிரைவை வந்து இப்போ இதில் மாட்டிடலாம். இதில் பூட் ஆப்ஷன் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃப்ளாஷ் டிரைவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கான்ஃபிகரேஷனை சேவ் பண்ணிட்டு எக்ஸிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பிசி அதுவாகவே வந்து பூட் ஆகுது. இன்கேஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா அது பூட்குள்ளே போகும். நம்ம என்ன செட்டிங் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பிசி ஸ்டார்ட் ஆகும்போது இந்த பென் டிரைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பூட் ஆகும்போது நமக்கு டேரெக்டாக பென் டிரைவில் உள்ள அந்த ஓஎஸ் வந்து இங்கே ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் அது கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வரிசையாக ஒன் பை ஒன்னாக போட்டிங்க அப்படின்னா விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இப்போ வந்து லாங்குவேஜ் அந்த மாதிரியான விஷயங்கள் கேட்குது. அண்ட் நம்ம வந்து ட்ரையல் வெர்ஷன் தான் போடுறோம். ஸோ இதில் நம்ம விண்டோஸ் 11 ப்ரோ வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் பண்ண லொக்கேஷன் கேட்குது. நம்ம பிசியில் உள்ள ட்ரைவை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரெடி டு இன்ஸ்டால்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், நமக்கு இன்ஸ்டால் ஆகி விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் விண்டோ செட்டிங்ஸ் தான், அது எல்லாமே நீங்களே ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் மட்டும்தான் காட்டுது. இப்போ ஈத்தர்நெட் உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது, லேண்ட் கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வைஃபை தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டர்நெட்டுக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம டிரைவரை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம பென் டிரைவ் இருந்துச்சு இல்லையா, அந்த பென் டிரைவ்லேயே இந்த எம்எஸ்ஐ மதர் போர்டுக்கு தகுந்த அந்த வைஃபை டிரைவரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அப்புறமா இதில் இன்ஸ்டால் டிரைவர் கொடுத்து ஸோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வைஃபை காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு எல்லாமே. இப்போ முதல்ல பண்ண வேண்டிய வேலை நம்மளோட ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து இங்கே காட்டுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதில் வந்து நமக்கு கிராஃபிக்ஸ் இன்னும் வந்து காட்டலை. ஸோ அதுக்கு நம்ம கிராஃபிக்ஸ் டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இந்த டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம என்ன ப்ராடக்ட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணுறோமோ அந்த ப்ராடக்ட்டை போட்டு டிரைவர்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ அதில் கீழே ஆப்ஷன்ஸ் காட்டும், அதில் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுறோம்னா முடிஞ்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்ஐ யூட்டிலிட்டி இன்ஸ்டாலர் அப்படின்றது ஒன்று ஆட்டோமேட்டிக்காகவே காட்டுது. அதிலேயே உள்ள என்னென்ன டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், சாஃப்ட்வேர் எதுவும் வேணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ அது எல்லாத்தையும் எது வேணும் வேணான்னு சொல்லி பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா டிரைவருமே ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிரும். சரி, இப்போ வந்து இந்த பிசி பில்ட் பண்ணதுக்கான பர்பஸை வந்து இது முழுமைப்படுத்துதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஃபுல் ஹெச்டி ஹை கிராஃபிக்ஸ் கேமை வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம். எந்த லேகும் இல்லாமல் சூப்பராகவே வந்து ப்ளே ஆகுது. இதோட பெஞ்ச் மார்க் ரிசல்ட்ஸை ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் இதில் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸை எடுத்துக்கலாம். அதே மாதிரி எடிட்டிங்லேயும் வந்து ஃபுல் ஹெச்டி எடிட்டிங்கில் எந்த விதமான லேகும் இல்லாமல் நல்லாவே எடிட் பண்ணிச்சு. எக்ஸ்போர்ட்டும் வந்து நல்லா ஆச்சு. இதில் 4K எடிட்டிங்கும் பண்ண முடியும். ஆனால் லேயர்ஸ் அதிகமாக லேக் ஆகும். அதுக்கு நீங்கள் குவாலிட்டியை கம்மி பண்ணி வச்சு எடிட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட்டுக்கும் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கும். இந்த மதர் போர்டில் ப்ளூடூத் அண்ட் வைஃபை ரெண்டுமே இருக்குது அப்படின்றதுனால 2 ஆண்டனா வந்திருக்கு. இதை வந்து நம்ம கடைசியில் மாட்டிக்கலாம். கேபினெட்குள்ளே மாட்டிட்டதுக்கப்புறம் நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி வெளியில் வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது உங்களுக்கு அந்த கனெக்டர்ஸ்லாம் தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக. பட் நீங்கள் வந்து டேரெக்டாக உள்ளேயே வந்து எல்லாத்தையும் மாட்டிக்கலாம். உள்ளே எப்படி மாட்டுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இதோட 3வது தடவை கழட்டி மாட்டுறோம். இந்த பக்கம் லைட் எரியுது. சுவிட்ச் ஆஃப் பண்ணலையோ, ஓ மை காட். ஸோ இந்த கனெக்டர் மாட்டல அப்படின்னா அங்கே லைட் எரியுது. ஏன்னா நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ணவே இல்லை. இப்போ ஆஃப் பண்ணுறப்ப போயிருச்சு. பார்த்தீங்களா, சொல்கிறத பிசி பில்ட் பண்ணலையா, என்னென்னமோ பண்ணுறோமா. ஆனால் இவ்வளோத்துக்கும் இது உயிரோட தாங்கியிருக்கு. இப்போ உள்ள மாற்ற வரைக்கும் உயிரோடு இருக்கணும். ஆனால் இதை எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா, சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா நமக்கு பிசி பில்ட் பண்ணி வந்துட போகுது. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லாமே கொஞ்சம் நம்மளே கற்றுக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால தான் சிசிடிவி இன்ஸ்டாலேஷனு இல்லை ஏசியை வந்து ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி சேட்டைகள்லாம் அப்பப்போ பண்ணிகிட்டு இருப்போம். அது வந்து அவங்களோட பொழப்பை கெடுக்கிறோம் அந்த மாதிரி கிடையாது. அது வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிறேன். அந்த லேர்னிங்கை உங்களுக்கும் சேர்த்து சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிசியை நீங்களே பில்ட் பண்ணி பாருங்கள். அதில் கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு எதுலேயுமே கிடைக்கும். இந்த ஒரு டயலாக் ஒன்று வரும், கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லி, அதை மாற்றிட்டு கல்யாணம் பண்ணிப்பார் பிசி பில்டிங் பண்ணிப்பார். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? ஃபர்ஸ்ட் வந்து எஸ்எம்பிஎஸை உள்ள வைக்க போகிறோம். இதுதான் வந்து எஸ்எம்பிஎஸ் வைக்கிறதுக்கான இடம். ஸோ இது உள்ள எஸ்எம்பிஎஸை வந்து அப்படியே தள்ளி விட்டுறலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. இதை தள்ளி விட்டுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூ போடுறதுக்கான ஸ்லாட் வந்து கொடுத்துருப்பாங்க. எஸ்எம்பிஎஸ் மாட்டிட்டதுக்கப்புறமா இந்த கேபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஓரம் தள்ளி வச்சுருங்க. ஏன்னா இப்போ வந்து உள்ளுக்குள்ளே நம்ம மதர் போர்டை கொண்டு வர போகிறோம். மதர் போர்டை மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த மதர் போர்டு கூட இந்த மாதிரியான ஒரு பேனல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நீங்கள் இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து ஜஸ்ட் ஒரு கவர் மாதிரி இதில் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இந்த பேனலை வந்து நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், மாட்டியாச்சு. ஸோ இப்போ மதர் போர்டை மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா இந்த மதர் போர்டுக்கான ஸ்க்ரூ ஹோல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாம் கரெக்டாக கீழே மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள்.
மோஸ்ட்லி வந்து மேட்ச் ஆகாது. 1-2 இடங்கள்ல அந்த பேக் சைடில் அந்த ஹோலே இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கேஸை வந்து வேற ஒரு மதர் போர்டுக்காக அந்த போல்ட்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மதர் போர்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த கீழே உள்ள அந்த போல்ட்டை கழட்டி வேற இடத்துக்கு மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல போல்ட் இல்லையா, ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸில் அந்த போல்ட் இல்லை. இப்போ இதை எடுத்துட்டு நமக்கு இந்த இடத்துல மெயினாக வந்து தேவைப்படுது. ஏன்னா இங்கே தான் வந்து அந்த 24 பின்கான கனெக்டர் வரும். அதை மாட்டும் போது மதர் போர்டு வந்து பெண்ட் ஆகுது. இது எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாங்கள் ட்ரை பண்ணி பெண்ட் ஆகி அது ஒன்றும் ஆகலை. அது அடியில் சப்போர்ட்டு கொடுத்து மாட்டினோம். எல்லாத்தையும் பார்த்தாச்சு, எல்லா பிரச்சனைகளையும் பார்த்தாச்சு. எல்லாம் பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. ஆமாம், இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போதும், லைஃப் டைமில் பிசி பில் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து மிஸ்டேக்ஸ்லேருந்து தான் வந்து கற்றுக்குறோம். பட் ஒரு பிகினராக என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம வீடியோவில் காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ செலவு பண்ணி கூத்துக்களை பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் ஒரு இடத்துல மட்டும், இந்த இடத்துல மட்டும் நம்ம போல்ட்டு போட மாட்டோம். ஏன்னா இல்லை, இருக்கிறத எக்ஸ்ட்ரா உள்ள ஸ்பேரை நம்ம அங்கே போட்டாச்சு. ஸோ ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் போதும். இவ்வளோ மாட்டிக்கலாம். இப்போ இதில் கிராஃபிக்ஸ் கார்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேனலை, அந்த ஒரு பேனலில் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், அந்த சைடில் வந்து அந்த போர்ட் வந்து கரெக்டாக இந்த இடத்துல கனெக்ட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் அந்த கேபினெட்டில் உள்ள அந்த ஒரு போர்ட்டையும் வந்து எடுத்துருங்க. அது எடுக்கிறதுக்கு இங்கே மேலே உள்ள லாக்கை ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு அப்புறமா அதை எடுத்தீங்க அப்படின்னா தனியாக வந்துடும். ஸோ இப்போ வந்து கிராஃபிக்ஸ் கார்டை நம்ம மாட்டிடலாம். அந்த பொசிஷனில் வச்சுட்டு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ அந்த கிராஃபிக்ஸ் கார்டை லாக் பண்ணுறதுக்கு இங்கேயும் வந்து நம்ம ஸ்க்ரூ வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாக்கை நம்ம உள்ளே போட்டுட்டு அந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ஈஸியாக ஷேக் ஆகாது. ஓகே, இப்போ கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ஃபிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ வந்து ஒயரிங். இப்போ ஒயரிங் நம்ம வெளியில் கொடுத்த ஒயரிங்லாம் இருக்கு இல்லையா, அதே இதை தான் உள்ளேயும் கொடுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, அதை ப்ராப்பராக ரூட்டிங் பண்ணி நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா இந்த சைடு கிளாஸ் போடுறோம் இல்லையா, ஸோ அது வழியாக பார்க்கும்போது கொச்சன்னு தெரியாது. ஆனால் அந்த ஒயர்ஸ் நீங்கள் ப்ராப்பராக ரூட்டிங் பண்ணல அப்படின்னா அது வந்து ஃபேனில் போய்ட்டு டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டை இருந்தது போட்டிங்க அப்படின்னா அது இன்னுமே பெட்டர். ஸோ நம்ம என்னென்ன கனெக்டர் கொடுக்க போகிறோமோ அதை மட்டும் இந்த கேப் வழியாக உள்ளே எடுத்து அதை ப்ராப்பராக இந்த இடத்துல இருந்து நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை அங்கங்கே சைடில் வந்து கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேப் வழியாகவும் நம்ம அந்த ஒயரிங்கை உள்ளே விட்டு எடுத்து கரெக்டாக கொடுக்கலாம். ஸோ அந்த மீதி இருக்க கேபிளை வந்து மற்ற கேபிளுக்கு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி சுருட்டி நம்ம வந்து உள்ளுக்கு திணிச்சு விட்ருவோம். ஸோ இப்போ வந்து எல்லா கனெக்ஷனையும் கொடுத்துட்டோம். அண்டு நம்ம வந்து மானிட்டரையும் கீபோர்டையும் கனெக்ட் பண்ணி பழைய மாதிரியே வருதா அப்படின்றதையும் செக் பண்ணிடலாம். இப்போ ஆன் பண்ணியாச்சு, கனெக்ட் பண்ணியாச்சு, ஆன் பண்ணுவோம். ஆன் ஆயிடுச்சே, டிஸ்பிளே வரட்டும், அப்புறம் தான் வந்து சந்தோஷப்படணும், அவசரப்படக்கூடாது. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் வரல. HDMI இங்கே கொண்டு கொடுத்துருக்கேன். மறுபடியும் மதர் போர்டில் கொண்டு HDMI கொடுத்துருக்கேன். HDMI வந்து இதில் கொடுக்கணும், கிராஃபிக்ஸ் கார்டில். வந்துருச்சு. எஸ், வந்துருச்சு. எல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்க்குறதுக்காக நம்ம கேமையும் வந்து ப்ளே பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா எதுவும் பெர்ஃபார்மன்ஸ் லாக் இருக்கக்கூடாது, நம்ம ஒழுங்காக மாட்டலை அப்படின்ற பட்சத்தில் எல்லாம் கனெக்ட் ஆகி எல்லாம் வரும். சில நேரம் நம்ம எதையாவது ரன் பண்ணும்போது அப்படியே ஹேங் ஆகி நின்றோம். ஏதாவது ஒரு பின்னில் ஏதாவது ஒரு தூசி போய் உட்காந்துச்சு அப்படின்னா கூட அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஓகே, கேம் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. விட்டா விளையாடிட்டே இருப்பேன். ஸோ நல்லா தான் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஷட் டவுன் பண்ணிவிட்டு இந்த பேனலை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மற்ற விஷயங்களை சொல்கிறேன். ஸோ இப்போ இருக்கிறத 1-2 வச்சு நம்ம அந்த கேபிளை மட்டும் டைப் பண்ணி விட்டுருவோம். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீட் ஆயிடுச்சு. இந்த சைடில் உள்ளது மட்டும்தான் நீக்கி அதையும் ஏதாவது பண்ணி விட்ருவோம். ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம எல்லா இடத்துலையும் கேபிளை வந்து டைப் பண்ணிட்டோம். ஒரு சில இடங்கள் லைட்டாக நீட்டிகிட்டு இருக்கும், அதை நம்ம பேனல் போடும்போது சரியாயிரும். பட் நம்ம ப்ராப்பராக டைப் பண்ணாததுக்கு ரீசன் வந்து இது வந்து பட்ஜெட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பண்ணுறோம் அப்படின்றதுனால இப்போ டை வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பென்சஸும் ஆட் ஆகும். அதுவும் வந்து நிறைய பேத்துக்கு ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால் இருக்கிறத வச்சு நம்ம அந்த மாதிரி ஒரு ஒயரிங் வந்து பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இப்போ அந்த பேனலை வந்து போட்டுடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேனல் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் ரேட் அதிகமாக வாங்கினீங்க அப்படின்னா கிளாஸ் பீஸ் வந்து வரும். இதோட ஸ்க்ரூவை வந்து இந்த இடத்துல போட்டு கையிலேயே டைட் பண்ணி விட்டுருலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு பிசி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஃபைனல் இந்த கேபினெட்டோட லுக்கு.
உள்ள நமக்கு பார்க்கும்போதும் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லாவே தெரியுது. இப்போ வந்து இதோட கான்ஃபிகரேஷன் என்ன, இதை என்ன பட்ஜெட்டில் பில் பண்ணோம் அப்படின்றது. ஸோ இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் ஒன்றும் கிடையாது. இப்போ உங்களுக்குன்னு பிசி பில் பண்ணுறதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும் இல்லையா, ஒரு 60,000 to 70,000 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கங்க. ஏன்னா கேமிங் பிசி நான் சொல்கிறேன். ஸோ அந்த பட்ஜெட்டில் நீங்கள் கடையில் போய் கேட்டாலும் சரி, இல்லை ஆன்லைனில் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலும் சரி, அதுவே வந்து ஒரு 2-3 கான்ஃபிகரேஷனை கொடுக்கும். ஸோ இந்தியாவில்னு பார்க்கும்போது இந்த கான்ஃபிகரேஷன் வந்து எல்லா இடங்கள்லையும் சேமாக தான் இருக்கும். அதில் 1-2 விஷயங்களில் வேணால் கூட குறைய இல்லை வேற பிராண்ட் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்னதான் ப்ராசஸர்ஸில் பல்வேறு விதமான டைப் இருந்தாலும் கூட அதில் பாப்புலரான ஒரு சில டைப்ஸ் மட்டும்தான் பெஸ்ட் செல்லிங்கில் இருக்குது, அதுதான் அவைலபிளாகவும் இருக்குது. ஏன்னா நாங்களே வந்து வேறு சில ப்ராசஸரை சூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது அதோட அவைலபிலிட்டி இல்லை, அதில் எங்கேயுமே ஸ்டாக் இல்லை, இல்லை நம்ம கேட்கும்போது அதுக்கு 20 நாள் 25 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பெரும்பாலும் ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் 3 கான்ஃபிகரேஷன் தான் வந்து பாப்புலராக வந்து எல்லா இடங்கள்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே கான்ஃபிகரேஷனில் நீங்களும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பல்வேறு விதமான சந்தேகங்கள் வரும். ப்ராசஸரில், கிராஃபிக்ஸ் கார்டில், இல்லை ரேமை சூஸ் பண்ணுறதுல, ஸோ மதர் போர்டை சூஸ் பண்ணுறதுல, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒவ்வொரு கொஷின் மார்க் வந்து உங்களுக்கு எழும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஏஐயில் போட்டு பார்க்குறது நல்லது. ஏஐயில் வந்து அதுவே வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுது இப்போ எல்லாத்தையும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் போட்டு அவங்க மேட்ச் பண்ணக்கூடிய கான்ஃபிகரேஷனை நீங்கள் வாங்கி சிம்பிளாக பில் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வீடியோ வந்து 24 மணி நேரம் நம்ம எடுத்தால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவ்வளவு உள்ளுக்க டீட்டெயில்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. இதில் நீங்கள் பண்ணக்கூடாத விஷயம் என்னென்னா, கொஞ்சம் ஓவர் ஸ்மார்ட் ஆகி நம்ம வந்து இதை மட்டும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி போடலாம், இல்லை நமக்கு தகுந்தாப்புல நம்மளே வந்து இதை சேஞ்ச் பண்ணி போடலாம் அப்படின்ற மாதிரி ஓனாக வந்து டிசிஷன் எடுக்காதீங்க. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ இது வந்து DDR4 ரேம் இருக்குதா, ஸோ அந்த ரேமுக்கு வந்து இந்த மதர் போர்டு தான் செட் ஆகும், இந்த ப்ராசர் தான் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ரேமை மட்டும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி DDR5 ரேம் வாங்கி இதில் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த போர்ட்டே வந்து செட் ஆகாது. அப்படியே வேறு காம்போனண்ட்டில் போர்ட்டு செட் ஆனாலும் கூட ப்ராசருக்கு அதுக்கான சப்போர்ட் வந்து இருக்காது, அந்த ஸ்பீடை வந்து மேட்ச் பண்ண முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்கிரேட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயம் மொத்த பட்ஜெட்டையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ DDR5 ரேமை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான மதர் போர்டை சூஸ் பண்ணணும், அந்த சப்போர்ட் இருக்கிற மாதிரியான ப்ராசரை சூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தோட விலையும் வந்து அப்படியே வந்து அதிகமாகும் அப்படின்றதுனால பட்ஜெட்டும் அதிகமாகும். இதில் நீங்கள் எதை அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்டோரேஜை அப்கிரேட் பண்ணலாம். ரேம் வந்து 8GB போடுறது பதிலாக 16GB, இல்லை கிராஃபிக்ஸ் கார்டு 8GB போடுறதுக்கு பதிலாக 12GB, அண்ட் SSD வந்து 256GBக்கு பதிலாக 1TBயோ இல்லை 512GBயோ அந்த மாதிரி நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறதுலேயே விலை அதிகமானது வந்து கிராஃபிக்ஸ் கார்டு தான். அந்த கிராஃபிக்ஸ் கார்டை உங்களால் இப்போ வாங்க முடியாது, பட்ஜெட் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ராசர் வாங்கும் போதே கொஞ்சம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸோட அந்த ப்ராசர் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராசர் போட்டிங்க அப்படின்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும், டிஸ்பிளே பண்ண தெரியும். இந்த ப்ராசரில் வந்து இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கிடையாது அப்படின்றதுனால இதில் நம்ம கிராஃபிக்ஸ் மாட்டல அப்படின்ற பட்சத்தில் இதில் இருந்து அவுட்புட் வராது. ஆனால் நீங்கள் அதில் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை வந்து எதிர்பார்க்க முடியாது. பின்னாடி உங்கள் பட்ஜெட்டை நீங்கள் சேர்த்துட்டதுக்கு அப்புறமா திரும்ப வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கி போட்டு அதை அப்கிரேட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த பிசிக்கான பர்பஸ் அண்ட் இதுக்கான காஸ்ட் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதோட பர்பஸ் வந்து ஒரு ஃபுல் ஹெச்டியில் ஒரு கேமிங்கை வந்து நல்லா விளையாடணும் அப்படின்ற மாதிரி பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பிசி. இதோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60,000 to 70,000 அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணிடலாம். இதுக்காக சூஸ் பண்ண மதர் போர்டு வந்து MSI B550M Pro VDH Wi-Fi அப்படின்னு சொல்லக்கூடிய மதர் போர்டு. அண்ட் ப்ராசர் வந்து AMD Ryzen 5 5500, இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கிடையாது. கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ASUS RX 7600 ஓவர் கிளாக் எடிஷன். இந்த 3 விஷயமும் தான் பேஸ். இதுக்கப்புறம் போடக்கூடிய ரேமு, ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்புல நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். பட் மினிமமாக 16GB ரேம் போட்டுக்கிறது பெட்டர். அதே மாதிரி SSD வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 512GB அட்லீஸ்ட் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை ரொம்ப பட்ஜெட் டைட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 256GB வந்து போட்டுங்க. இந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு அது என்னென்ன நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வெளியில் வந்து விசாரித்தோம். வெளியில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எங்கே வந்து சீப்பான விலையில் அந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி தேடணும். அதில் ஒரு சில இடங்களில் ரொம்ப சீப்பாகவே வந்து கிடைக்குது. ஆனால் அதோட டெலிவரி டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது, 20 நாள் 30 நாள் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் எது வந்து குயிக்காக கிடைக்கும், அதே சமயத்தில் ரீசனபிளான ப்ரைஸில் மார்க்கெட்டில் இருக்கிறதுலே கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்வியஸ்லி கார்டுகள் தான். ரொம்ப கம்மியான்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸில் இருந்தது. பட் கம்பேரிட்டிவ்லி கடைகளை கம்பேர் பண்ணும்போது ஒரு 10% கிட்ட கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதுக்காக ஆன மொத்த செலவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபினெட் எல்லாத்தோடையும் சேர்த்து 69,000 ரூபா.
இதே பிசியை வந்து நம்ம ஆல்ரெடி பில் பண்ணி வாங்கியிருந்தோம், கடைகள்லையோ வெப்சைட்லையோ வாங்கியிருந்தோம் அப்படின்னா நமக்கு இதிலேருந்து ஒரு 5000லேருந்து 10,000 ரூபா வரைக்கும் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பில் பண்ணுறதுனால நம்மளால் வந்து ஒரு 5000லேருந்து 10,000 ரூபா ரேட்டை வந்து நம்மளால் கம்மி பண்ண முடியும் அப்படின்றத நான் சாலிடாக சொல்லுவேன். ஆனால் இதை நம்ம அப்படியே முழுசாக வாங்குறதுக்கும் இதை கட்டுமானம் நம்மளே கட்டுறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், அந்த எக்ஸ்ட்ரா 5000 to 10,000 ரூபா அமௌண்ட்டில் அவங்களே வந்து எல்லா விதமான விஷயங்களையும் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கான சர்வீஸ் சார்ஜாக நம்ம அதை எடுத்துக்கலாம். அது போக விண்டோஸ் வந்து லைசன்ஸ்டு கீ வந்து ஒரு சில இடங்களில் கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் வந்து சேர்ந்தே வந்துடும். அடுத்த விஷயம் சர்வீஸ் சப்போர்ட். இந்த சர்வீஸ் சப்போர்ட் வந்து எல்லா இடங்கள்லையும் 100% நம்பாதீங்க. ஒரு சில இடங்களில் சர்வீஸ் சப்போர்ட் நல்லா இருக்குது, ஒரு சில இடங்களில் அந்த அளவுக்கு சர்வீஸ் சப்போர்ட் வந்து கொடுக்கறது கிடையாது. பெரும்பாலும் எல்லா பிரச்சனைகளையும் வந்து நம்மளே சால்வ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும், நம்ம பிசி பில் பண்ணி வாங்கிட்டாலும் கூட. இன்னொரு விஷயம், நம்மளாம் அந்த மாதிரி பில் பண்ணும்போது அதில் ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, நம்ம தெர்மல் பேஸ்ட் அதிகமாக போடுறது, இல்லை நம்மளே வந்து கனெக்டரை சரியாக இன்சர்ட் பண்ணாமல் அதில் எதுவும் மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் குறைகளாக இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு தடவை சக்ஸஸ்ஃபுல்லாக இதை கட்டிட்டீங்க அப்படின்னா அது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அப்படியே மிதக்கிறேன், அடேங்கப்பா. இதில் அட்வான்டேஜஸ் வந்து ஏராளம் இருக்குது. இதில் ஒவ்வொரு கனெக்டரையும் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் அது ஃபைனலாக அவுட்புட் எடுத்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஓஎஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அந்த பிசியை ரன் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து 100% நீங்கள் பிசியை வந்து நீங்களே வந்து பில்ட் பண்ணுங்கள். அதில் கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் முன்னாடி தான் வந்து அந்த பிசியை பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும், ஏன்னா டீட்டெயில்ஸ்லாம் வந்து தெளிவாக இருக்காது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. மதர் போர்ட்லேயே வந்து ஒரு கனெக்டரும் எதுக்கானது, அதோட வோல்டேஜோட ப்ளஸ் மைனஸ் எது அப்படின்ற மாதிரி ரொம்பவே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு கனெக்டரையும் வந்து நீங்கள் மாற்றி வேறு இடத்துல மாட்ட முடியாது, அதுக்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கரெக்டாக போனால் மட்டும்தான் உள்ளே போகும், இல்லைன்னா டேமேஜ் ஆகும். அது நம்ம டேமேஜ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து புஷ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் அது ப்ராப்பராக கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து எல்லாத்தையுமே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நிறையவே வந்து அப்கிரேட் ஆகிருக்கு. இன்னொரு அட்வான்டேஜ், இதில் எதுவும் பிரச்சனைகள் வந்தாலும் நாளைக்கு நீங்களே வந்து அதை டயக்னோஸ் பண்ண முடியும். இப்போ ஏதோ ஒரு ரேம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா ஒரு ரேமை மட்டும் கழட்டி நம்ம பார்க்குறது, இல்லை வேறு ஒரு பிசியில் அந்த ரேமை போட்டு பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம் நம்மளே வந்து இதை ரெடி பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில். அண்ட் இந்த கேபினெட் பட்ஜெட் விலையில் வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இதை விட கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கேபினெட்டை கூட நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில், இல்லை வேறு எதையும் மாற்றினா கூட மாற்றிக்கலாம். ஸோ உங்கள் பில்டிங், உங்கள் கட்டுமானம், நீங்கள் எதை வேணால் இடித்து உடச்சி நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்றை வந்து நீங்கள் கட்டுங்க. இந்த கட்டுமானத்தோட மணல், செங்கல், சிமெண்ட் என்னென்ன யூஸ் பண்ணேன் அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன், ஸ்க்ரீன்லையும் வந்து காமிக்கிறேன், அதுக்கான ப்ரைஸையும் வந்து காமிக்கிறேன். அண்டு முடிஞ்சால் அந்த லிங்க்கையும் வந்து கீழே அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் பார்க்கும்போது அதோட விலை கூடியிருக்கலாம், இல்லை ஸ்டாக் இல்லாமல் கூட போயிருக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிடுங்க, பார்த்து நீங்களும் வந்து இந்த மாதிரியான ஒன்றை பில்ட் பண்ணலாம். இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அண்ட் இதே மாதிரி கட்டுமானங்கள் தொடரும். அண்ட் உள்ள அந்த ப்ராசர் எப்படி சூஸ் பண்ணுறது, கிராஃபிக்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் கட்டுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக ஒரு டுட்டோரியலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கட்டுங்க. நம்ம வீடியோவை பாருங்கள், அதில் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கிடைக்கும். பட் ப்ராப்பராக ஒரு பிசியை எப்படி பில்ட் பண்ணுறது, அந்த கேபிள் ரூட்டிங்லாம் கூட எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி யூடியூப்பில் நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது. அதை ப்ராப்பராக பார்த்து பில்ட் பண்ணிங்க அப்படின்னா அது இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இந்த கட்டுமானத்தில் எதுவும் தவறுகள் பண்ணியிருக்கோமா அப்படின்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், ஃப்யூச்சரில் அதை திருத்திக்கலாம்.